தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது, உங்கள் வீட்டில் ஜெப நேரம் என்ன? தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம் சொல்கிறது, தானியேலோ வென்றால் நான் முன்பு செய்து வந்த வழக்கத்தின்படியே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினேன் என்று கிறிஸ்துவலாக இருக்கின்ற நாம் நம்முடைய வீட்டில் ஜெபிக்கிறோமா? அல்லது இன்று அநேகர் ஆலயத்திற்கு செல்கிறோம், பல வருடங்களாக கிறிஸ்துவலாக இருக்கிறோம், ஆனால் நமது பெயரை சொல்லி திருச்சபையை போதகர்கள் ஜெபிக்க சொன்னால் பக்கத்தில்களை பார்த்து நீங்கள் ஜெபிகள் என்று சொல்லுகிறோம். ஜெபம் செய்வது என்பது நமது வாழ்வில் பழக்கப்படாத மறந்து போன ஒன்றாக காணப்படுகிறது. கிறிஸ்துவனுக்கு ஜெபிக்க தெரியவில்லை என்றால் அது வருந்தத்தக்க காரியம். பழக்கம் அவசியம். சில வருடங்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் தலைநகரான மும்பையில் இந்து முஸ்லிம் மத கலவரம் நடந்தது. அதில் இந்துக்கள் இஸ்லாமியர்களை தாக்கினார்கள். இந்துக்களை தாக்குவதற்காக இஸ்லாமிய சகோதரர்கள் இந்துக்களின் தெருக்களில் சென்று பார்த்தபோது அந்த தெருவிற்கு கிறிஸ்துவ பெயர்கள் சூடப்பட்டிருந்தது. அந்த தெருவில் ஒரு நபரை பிடித்து நீ யார் என்று அதட்டி கேட்டவுடன் அவன் தன்னை ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லி கொண்டான். உடனே இஸ்லாமிய சகோதரியில் ஒருவன் அப்படினால், நீ கர்த்தருடைய ஜெபத்தை சொல் பார்க்கலாம் என்றான். அவனுக்கு சொல்ல தெரியவில்லை. அதனால் அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்லவென்று கட்டையினால் தாக்கினார்கள். காரணம், ஜெபித்து பழக்கமில்லை. தேசத்தில் எல்லா குடிமக்களும் ராஜாவாகிய தரிவை தவிர வேறு இடமும் விண்ணப்பம் செய்யக்கூடாது என்ற கட்டளை பிறந்த பிறகும் கூட தானியேல் பயப்படாமல் தன் வீட்டுக்குள்ளே போய் பல கனிகளை திறந்து அங்கே 3 வேளையும் ஜெப செய்து வந்தான். இன்று நீங்கள் நானும் தினந்தோறும் ஜெபிக்கும் பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தில் தினந்தோறும் குடும்ப ஜெபம் ஏற்கப்படுகிறதா? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அன்று தானியேல் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலும் ஆபத்தான சூழ்நிலை மத்தியிலும் அனுதினமும் ஜெபித்து வந்த தேவனை நோக்கி ஜெபித்தான். இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே ஜெப நேரம் தள்ளி போடப்படுகிறதா? அல்லது உங்கள் வீட்டிலே ஜெப நேரம் இருக்கிறதா? காலையா மாலையா ஏதாவது ஒரு வேளை ஆண்டு சமூகத்தில் குடும்பமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்றைய ஆரம்பிங்கள். குடும்ப ஜெபம் ஒரு வல்லமையான ஒரு திருகம். அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த உலகத்தில் தவறிலிருந்து நம்மளை பாதுகாப்போம். நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.